வணக்கங்க. நம்ம கீழ்பவானி பாசன கால்வாய் பார்த்தீங்க அப்படின்னா, வேலை செஞ்சுட்ருக்காங்க. எங்க ஊருக்குள்ள வர்ற வாய்க்கால்ல அவல்பூந்துறையிலேருந்து பண்ணக்கிணறு போற ரோடு. அதில பார்த்தீங்க அப்படின்னா, ரோட்ட கிராஸ் பண்றதுல இருந்து கிழக்க வர வாய்க்கால்ல வந்து படிக்கட்டு மாரி கட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். மனு குடுத்துருந்தோம். அந்த மனு எதுக்காக குடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ வீடு இருக்கிற பகுதிகள்ல அதில் இறங்கி குளிக்கிறக்கோ, இல்ல துணி துவைக்கிறவங்களுக்கோ ஒரு வகையில பயன் இருக்கும். 2வது எல்லாமே விவசாய பூமிக்குள்ள தான் அந்த வாய்க்காலே வருது. ஒரு ஆட்டுக்குட்டி அல்லது ஒரு கண்ணோ, மாடோ உள்ள தவறி விழுந்துருச்சு வாய்க்காக்குள்ள அப்படின்னா, படிக்கட்டு இருந்தா மட்டும் தான் அந்த வழியா மேல புடிச்சிட்டு வரக்கு முடியும். இல்ல அப்படின்னா கொண்டு வர முடியாது. அது போய் நேரா அடுத்ததா அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, ரோடு கிராஸ் பண்ணும். மேற்கு சைடுல அந்த ரவுண்டா கட்டி உள்ள தண்ணி விழுந்து பைப் வழியா இந்த பக்கம் வர மாரி குடுத்துருக்காங்க. அது மாரி இருந்துச்சு அப்படின்னா, அதுக்குள்ள போய் மாட்டிக்கும். கன்னுக்குட்டியும் எடுக்க முடியாது. ஒரு நான் 250 கிலோ, 300 கிலோ வர ஒரு மாடு இருக்கு பெருசா அப்படின்னா, அது எப்படி மேல தூக்குறது? ஒவ்வொரு தடவையும் வந்து ஆ மீட்பு பணி கூப்பிட முடியுமா? அதாவது ஃபயர் சர்வீஸ. அதனால படிக்கட்டு கட்டணும்னு சொல்லிட்டு புகார் மனு குடுத்துருந்தேன். அதுக்கு வந்து பதில் கடிதம் குடுத்துருந்தாங்க. படிக்கட்டு கட்டிர்றோம். மதகு எண் 6க்கு பக்கத்துல கட்டுறோம் அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தாங்க. அதேபோல கட்டிட்டாங்க. ஆனா, அந்த மதகு எண் 6க்கு மேல, அதாவது பண்ணக்கிணறு ரோடு கிராஸ் பண்றதுக்கு மேவர்த்து சைடுல பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு இடத்துல வந்து 2 இடத்துல கட்டியிருக்கணும் படிக்கட்டு. ஆனா அவங்க கட்டவே இல்ல. அதாவது அரச்சலூர் ரோடு வாய்க்கா கிராஸ் பண்ணுது. அந்த அரச்சலூர் ரோட்ல இருந்து பண்ணக்கிணறு ரோடு வரைக்கும் 2 இடத்துல பார்த்தீங்கன்னா, டாப் வச்சிருக்காங்க. அந்த டாப் இருக்கிற ஏரியா உள்ள வந்து எங்கேயுமே படிக்கட்டு மாரி கட்டவே இல்ல. அதுக்குள்ளலாம் ஏதாவது உழுந்துச்சு அப்படின்னா, நேரா போய் அந்த மதகுக்குள்ள போய் உள்ள போய் உழுந்துரும். உழுந்துருச்சு அப்படின்னா, அந்த விவசாயிக்கு அது ஒரு பெரிய இழப்பு. அதனால சொல்றேன், அந்த இடத்துலலாம் படிக்கட்டு வேணும் அப்படின்னு சொல்லி மனு குடுங்க. கட்டி குடுத்துருவாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு தகவலுடன்